Hi friends, welcome to Anna Administrative Staff College. AIM TN யூடியூப் சேனல் வழியா நம்ம பேங்கிங் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். குவான்ஸ்ல இன்ன வரைக்கும் IBPS கேட்ட குவாட்ரிக் ஈக்குவேஷன் தான் நான் பார்க்க போறோம். ஒரு 30 क्वेश्चंस பார்க்க போறோம். இது எல்லாமே முழுக்க ப்ரீவியஸ் இயர்ல இருந்த क्वेश्चंस மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் வைஸா ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஒவ்வொருத்தையும் பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டு அகைன் நீங்க சொல்யூஷன்ஸ் பாருங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 1 இங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 12 ஈக்குவல் 0 இருக்கு. அப்போ 12 மல்டிப்ளை பண்ணா 12, ஸோ கூட்டினா -7. அப்ப 4 3 12 கரெக்டுங்களா? 4 3 12 ஆட் பண்ணா -7 வரணும். அப்ப இதுக்கும் மைனஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணா +12 ஆட் பண்ணா -7. சரிங்களா? அப்ப ரிசல்ட் எடுக்கும்போது எப்படி எழுதுவீங்க? இங்க மைனஸ் போனா +4 எழுதுவோம், இதை +3 எழுதுவோம். இதுதான் எக்ஸ்கான வேல்யூ. ஓகேவா? ஒய்க்கு பாருங்க அதே 12. ஓகேவா? இது டைப் 1 கோஎஃபிஷியன்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்ப என்ன வரும்? 6 2 12 ஆட் பண்ணா 8 வரணும், -8. அப்ப என்ன பண்ணலாம்? இது மைனஸ் போட்டீங்கன்னா ஆட் பண்ணா உங்களுக்கு ஸோ -8 கிடைச்சிரும், மல்டிப்ளை பண்ணா +12 கிடைச்சிரும். அப்ப இது எப்படி எழுதலாம்? y = 6 2. ஓகேங்களா? எப்படி கம்பேர் பண்ணலாம்? 4 எடுத்து கம்பேர் பண்ணும் பொழுது இங்க 6 தான் பெரிய நம்பர். கேட்டீங்களா? ஸோ அதே மாதிரி 2 எடுத்து கம்பேர் பண்ணும்போது இங்க 4 தான் பெரிய நம்பர். அப்ப ரெண்டுமே 2 சைட்ல இருக்கு. ஓகேங்களா? 1 greater than less than ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. அப்ப ரிலேஷன் நம்மளால சொல்ல முடியாது. ஆப்ஷன் E is correct. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வர அப்படிங்கிறது? 4 கம்பேர் பண்ணும்போது இங்க 6 தான் பெரிய நம்பர், y தான் greater than, y பெரிய நம்பர். ஸோ 2 கம்பேர் பண்ணும்போது 4 தான் பெரிய நம்பர், அப்ப இங்க x தான் பெரிய நம்பர். ஸோ x greater than less than ரெண்டுமே வரக்கூடாது. வந்துச்சுன்னா relationship cannot be established. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா, ஸோ 2 × 28 56 -56 கோஎஃபிஷியன்ட் இருக்கு, மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணா +7 வரணும், சாரி +1 வரணும், +1 வரணும். அப்ப என்ன வரும்? 8 7 56 கரெக்டுங்களா? ஆனா -56 வரணும், +1 வரணும். அப்ப சின்ன நம்பர் கொடுத்தா கரெக்டா இருக்கும். 8 7 மல்டிப்ளை பண்ணா -56 ஆட் பண்ணா +1. அப்ப எடுத்து எழுதும்போது x = -8/2. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் 2, இங்க +7/2. இந்த என்ன கொண்டு போகலாம் அப்படின்னா -4 3.5. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ 2y² - 23y + 56. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 112 வரும், 112 வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன எப்படி பிரிக்க முடியும்? 16 7ன்னு பிரிக்க முடியும். கரெக்டுங்களா? 16 7. ஸோ 7 70, 6 7 42 கரெக்டாக 112 வருது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு -23 வரணும்னா மைனஸ் ஆட் பண்ணா போதும். ஸோ இங்க -23 வந்துடும், மல்டிப்ளை பண்ணும்போது +112 போயிடும். ஓகேவா? அப்ப எப்படி எழுதலாம்? y = 16/2. ஓகேங்களா? ஏன்னா இங்க மைனஸ்ல இருக்கு. இது 7/2. அப்போ இங்க 8 வரும், இங்க 3.5 வரும். ஓகேங்களா? இங்க 8 வரும், இங்க 3.5 வரும். ஓகேவா? இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இங்க -4 இருக்கு, -4 கம்பேர் பண்ணும்போது 8ம் பெரிய நம்பர் தான், 3.5 பெரிய நம்பர் தான். ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? x less than y வரும். இப்ப 3.5 கம்பேர் பண்ணும்போது 8 பெரிய நம்பர். ஓகே, பட் 3.5 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் வர சான்சஸ் இருக்கு. அப்ப x less than or equal to y. அப்ப x less than or equals to y is your answers. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 2 × 60 அப்படின்னா -120. ஓகேங்களா? பட் ஆட் பண்ணா -7 வரணுமா? அப்ப 15 8 120, 5 8 80, 5 8 40, 120. ஸோ -7 வரணும்னா பெரிய நம்பருக்கு நீங்க மைனஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? அப்ப எடுத்து எழுதும்போது எப்படி எழுதலாம் நம்பர்ஸை? x = +15/2. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் 2, இங்க -8/2. அப்ப ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 7.5 ஒன்று கிடைக்கும், -4 ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், ஸோ 3y² + 13y + 4. அப்ப என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா +12 வேணும், ஆட் பண்ணா +13 வேணும். அப்ப 12 12 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு +13 கிடைச்சிடும், மல்டிப்ளை பண்ணா +12 கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? y = ஸோ -1/3 அண்ட் -12/3. ஓகேவா? அப்ப y = இது -0.3 சம்திங் இருக்கணும், இது -4. இப்ப கம்பேர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 7.5 வச்சு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா x தான் கிரேட்டர் தென், ஏன்னா அது ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா? -4 கம்பேர் பண்ணும்போது -3 தான் பெரிய நம்பர், -4 கம்பேர் பண்ணும்போது -3 தான் சின்ன நம்பர், பெரிய நம்பர். அப்படின்னா ஒரு கேஸ்ல இந்த பக்கமும் ஒரு கேஸ்ல அந்த பக்கம் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரிலேஷன்ஷிப் cannot be established. உங்களுக்கு புரியுதா? இங்க ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூஸ் வந்திருக்கு, இங்க ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸ் வந்திருக்கு. கண்டிப்பா ஒரு சைடு இந்த பக்கம் வரணும்.
செகண்ட் இங்க -4 இருக்கு, இங்க -0.3 இருக்கு. மைனஸை பொறுத்த வரைக்கும் சின்ன வேல்யூ தான் பெரிய நம்பர். அப்ப -0.3 தான் பெரிய நம்பர். அப்படிங்கிற பட்சத்துல ஒன்னு கிரேட்டர் தென் ஒரு லெஸ் தென் வந்திருக்கு. அப்படின்னா ரிலேஷன்ஷிப் cannot be established. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 4. இங்க என்ன இருக்கு அப்படின்னா, சோ இங்க கோஎஃபிஷியன்ட் இல்ல, மல்டிப்ளை பண்ணா -84 வரணுமா. ஓகேங்களா? ஆட் பண்ணா -17 வரணுமா. சோ என்ன நம்பரா இருக்கலாம்? 21 4 84. ஓகேங்களா? மைனஸ் வேணும். மைனஸ் பண்ணலன்னா இதுக்கு மைனஸ் கொடுத்தேன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா -17 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -84 கிடைக்கும். அப்ப எக்ஸ்கான வேல்யூ என்னது? +21 -4 y. ஸோ 117. இது எப்படி கொண்டு போகலாம்? 13 9 117, 19 90 3 9 27 ஆட் பண்ண 117 கரெக்டா? ஸோ +4 வேணும். அப்பனா சின்ன நம்பருக்கு மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு +4 கிடைக்கும். ஆட் பண்ணீங்கன்னா +4 மல்டிப்ளை பண்ணா -117. ஓகேங்களா? அப்ப எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? y = -13 ஸோ +9. ஓகேங்களா? எப்படி கம்பேர் பண்ணலாம்? -4 எடுத்து கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா 9 தான் பெரிய நம்பர். அப்பனா இந்த இடத்துல ஒரு லெஸ் தென் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? y தான் பெரிய நம்பர். ஸோ 21 கம்பேர் பண்ணும்பொழுது, ஸோ -3 வச்சு கம்பேர் பண்ணும்பொழுது 21 தான் பெரிய நம்பர். அப்ப இங்கேயும் 2 கேஸ் வருது. அப்ப ரிலேஷன்ஷிப் cannot be established. இவ்வளவுதான். கம்ப்ளீட்டா எடுத்தா எழுத வேணாம். இங்க ஒரு -4 இருக்கு, இதை கம்பேர் பண்ணும்போது +9 தான் பெரிய நம்பர், y பெரிய நம்பர். அதே மாதிரி -13 இந்த பக்கம் இருக்கு, இதை பார்க்கும்போது +21 தான் பெரிய நம்பர். அப்ப greater than less than ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. ரிலேஷன்ஷிப் cannot be established. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5. இங்க என்ன பண்ணலாம்? x² = 81. அப்ப x +9 வரணும் -9 வரணும், மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணலாம்? y -9 ஹோல் ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணலாம்? y 2 டைம் எழுதினா போதும். அதுதானே 9 ஹோல் ஸ்கொயர்னா. அப்ப y +9 +9. ஓகேவா? இப்ப பாருங்க எப்படி கம்பேர் பண்ணலாம். சோ x y இருக்கு. சோ இந்த +9 எடுக்கும் பொழுது ஈக்குவலா இருக்கலாம். -9 எடுக்கும் பொழுது இவங்க தான் பெரிய நம்பர். அப்ப என்ன வரும்? x < y. கேட்டீங்களா? சோ -9 கம்பேர் பண்ணும்போது y தான் பெரிய நம்பர்ஸ். +9 கம்பேர் பண்ணும்போது y ஈக்குவல். அப்ப என்ன அர்த்தம்? x < y. சோ அதனால ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. இவ்வளவுதான். ஆப்ஷன் டி. கிளியர்? கொஸ்டின் நம்பர் 6. சோ இங்க என்ன பண்ணலாம்? இங்க கோஎஃபிஷியன்ட் கொடுத்திருக்காங்க 2 9 18. சோ 6 3 18. ஓகேங்களா? ஆட் பண்ணா +9. அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல வேல்யூஸ் வரும். கரெக்ட்டுங்களா? சோ 18 9 இருக்குமே எப்படி எழுதுவீங்க? x = -6/2 -3/2. இன்னும் கிளியரா சொல்லணும்னா இது -3 இது -1.5 ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கோஎஃபிஷியன்ட் இருக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 15 4 60. எப்படி பிரிக்கலாம்? 10 6 60ன்னு பிரிக்கலாம். சோ ஆட் பண்ணா உங்களுக்கு 16 கிடைச்சிடும். இங்கேயும் ரெண்டுமே ++ இருக்கு. அப்ப வேல்யூஸ் உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் மைனஸ்ல வரணும். அப்ப இது எப்படி எழுதலாம்? y = -10/15 -6/15. அப்ப எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இது -2/3 வரும். அப்பனா -0.6. இங்க என்ன வரும்? 2 இது 5. அப்ப -0.4. ஓகேங்களா? இது எப்படி கம்பேர் பண்ணலாம்? இது ஹோல் நம்பர்ஸ் கம்ப்ளீட்லி -3 -1 ஒரு முழு எண்ணை தாண்டிடுச்சு. ஆனா இங்க -0.6 -0.4 1க்கு கம்மியா இருக்கு. இன்னும் சரியா சொல்லலாம் இது 1 greater than ரெண்டு நம்பருமே. இங்க 1 less than. அப்ப கண்டிப்பா மைனஸ் பத்திக்கு less than பெரிய நம்பரா இருக்க முடியும். அப்ப x < y. x < y. அவ்வளவுதான். புரியுங்களா? உங்களுக்கு கம்பேரிசன்ஸ் புரியுதா? இங்க இருக்க நம்பர்ஸ் எல்லாமே greater than 1 இருக்கு, இங்க less than 1 இருக்கு. ஓகேங்களா? பட் என்ன இங்க பெரிய விஷயம்னா மைனஸ்ல இருக்கு. இப்ப மைனஸ்ல இருக்கும்போது சின்ன நம்பர் தான் பெரிய நம்பரா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சோ அப்படி பார்க்கும்போது -0.6 -0.4 தான் பெரிய நம்பர். இந்த -3 -1.5 கன்சிடர் பண்ணும்போது. சரிங்களா? அப்ப ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 7. இது எப்படி எழுதலாம்? 2x³ = 16. கரெக்ட் தானே? √256 னா 16. அப்ப x³ = 16/2 னா 8. அப்ப x ஓட வேல்யூ 2. கேட்டிங்களா? என்ன பண்ணிருக்கேன்? ஜஸ்ட் 8க்கு கியூப் ரூட் எடுத்திருக்கேன். இப்போ இங்க என்ன வரும்? 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 20. ஓகேங்களா? சோ ஆட் பண்ணா -9. அப்ப 4 5 மல்டிப்ளை பண்ணா 20. 4 5 மல்டிப்ளை பண்ணா 20. சோ ஆட் பண்ணா -9 வேணும்னா -4 -5 எடுக்கலாம். மல்டிப்ளை பண்ணா +20, ஆட் பண்ணா -9. ஓகேவா? அப்ப எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? y = +4/2 +5/2. அப்ப y ஓட வேல்யூ என்ன வரும்? 2 2.5ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ எப்படி இருக்கு பார்க்க? x < or y.
எப்படி இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கும். பட் 2.5 கம்பேர் பண்ணும்போது y தான் பெரிய நம்பர். புரியுதுங்களா? ஸோ இதுவும் ஈக்குவல். பட் 2.5 கம்பேர் பண்ணும்போது y தான் பெரிய நம்பர். அப்ப x less than or equals to y. அப்ப x less than or equals to y. ஆப்ஷன் D is your answers. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ 6 4 24. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணா உங்களுக்கு 11 வரணும், மைனஸ் வரணும். அப்ப 8 3 24 ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது -11, மல்டிப்ளை பண்ணும்போது +24. ஓகே, அப்ப எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 8/6 3/6. அப்ப இங்க என்ன வரும்? இது 4 இது 3 அப்படின்னா ஸோ 1.3 சம்திங் வரலாம். இது 0.5. 3/6னா 1/2 0.5. இப்போ y வச்சு பாருங்க. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 6 வரணும். மல்டிப்ளை ஆட் பண்ணா உங்களுக்கு -5 வரணும். அப்ப -3 -2 -2 மல்டிப்ளை பண்ணா +6, ஆட் பண்ணா உங்களுக்கு -5. அப்ப எடுத்து எழுதும் பொழுது y ஈக்குவல் டு 3/3 2/3. அப்ப y ஈக்குவல்ஸ் டு 1. இங்க 0.6. அப்ப கம்பேர் பண்ணுங்க. இங்க 1.3 இருக்கு, இங்க 0.6 இருக்கு. அப்ப ஒரு இடத்துல இவங்க பெரிய நம்பர். ஓகேங்களா? இங்க 0.5 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல y பெரிய ஆள். ரெண்டு கேஸ் வந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப் cannot be established. புரியுங்களா? கம்ப்ளீட்டா பண்ண வேணாம். இங்க 4/3 னா 1. something. இந்த 1.3 1. something கம்பேர் பண்ணும்போது 0.6 நம்பர். அப்ப அவர் பெரிய நம்பர். இந்த 1 கம்பேர் பண்ணும்போது 0.5 நம்பர், இவங்க பெரிய நம்பர். ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே வந்திருக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது உங்களால. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இங்க 3 × 10 30. அப்போ 5 6 30. ஓகேங்களா? 5 6 30. ஸோ ஆட் பண்ணாலும் உங்களுக்கு பிளஸ் தான் கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணாலும் பிளஸ் தான் கிடைக்கும். அப்ப எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? x -5/3 -6/3. அப்ப என்ன கிளியரா சொல்லணும்னா -1.6 சம்திங் வரும், இங்க -2 வரும். ஓகேவா? இங்க 2 14 28. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணா 7 4 28. 7 4 28. ஸோ ஆட் பண்ணா +11 கிடைச்சிரும், மல்டிப்ளை பண்ணா +28 கிடைச்சிரும். ஸோ அப்போ எடுத்து எழுதும்போது எப்படி எழுதணும் இந்த நம்பர்ஸ் அப்படின்னா y ஈக்குவல் டு -7/2 -4/2. அப்போ y ஈக்குவல் டு -3.5 -2 -3.5 -2. ஸோ இப்போ எப்படி கம்பேர் பண்ணலாம்? இங்க -1.6 இருக்கு. ஸோ இங்க 3.5 பெரிய நம்பரு, 2 பெரிய நம்பர், ஆனால் மைனஸ்ல இருக்கு. அப்பனா 1.6 தான் பெரிய நம்பர். அப்ப x greater than y அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து -2 கம்பேர் பண்ணும் பொழுது -2 எடுத்துக்கிறேன். -3.5 கம்பேர் பண்ணும்போது இவர் தான் பெரிய நம்பர். ஆனா -2 கம்பேர் பண்ணி ஈக்குவலா இருக்கு. அப்ப x greater than or equal to y. அப்ப x greater than or equal to y. அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வரங்கிறது? -1.6 இருக்கு இல்லையா? -1.6 -3.5 -2 விட பெரிய நம்பர். -2ங்கிறது இங்க ஈக்குவலாவும் இருக்கும், -3.5 கம்பேர் பண்ணி பெரிய நம்பராகவும் இருக்கும். அப்ப x greater than or equal to y. x greater than or equal to y is answers. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஸோ 12 2 24. ஓகேங்களா? இது எப்படி பிரிக்கலாம்? 8 3 24 பாசிட்டிவா தான் இருக்கு. அப்பனா ஆட் பண்ணா 11 கிடைச்சிரும். எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? x equal to -8/12 -8/12. அப்ப இது 2 இது 3னா -0.6, இது 1 4னா -0.25. ஓகே, இங்க என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா 12 வரணும். அப்ப 4 3 12, ஆட் பண்ணா 7 வரணும். கரெக்டா இருக்கு. அப்ப இது எப்படி எழுதுவீங்க? y -4/12 -8/12. அப்ப y equal to இதுவும் இது 1/3 -0.3 வரணும், இது 1/4 -0.25 வரணும். ஓகேங்களா? ஸோ -0.25 கம்பேர் பண்ணும் பொழுது -0.3 ஆக்சுவலா 30 கரெக்டா? ஸோ பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நம்பர் பெரிய நம்பர் மாதிரி தெரியும். ஓகேவா? இந்த -0.25 இங்க கம்பேர் பண்ணா ஈக்குவலா இருக்கலாம். ஓகேவா? இப்ப -0.6 நான் எடுத்துட்டு 0.3 ஓட கம்பேர் பண்ணா இவர் தான் பெரிய. கிளியரா? நான் அகைன் ரிப்பீட் பண்றேன் இந்த கொஸ்டினை. எப்படின்னா ஸோ -0.6 எடுத்துக்கிறேன். ஸோ இங்க -0.3 இருக்கு, கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இவங்க தான் பெரிய நம்பர். ஓகேவா? அதே மாதிரி -0.25 எடுத்துக்கிறேன். இங்க -0.30 இருக்கு, அப்படின்னா இங்க இவங்க தான் பெரிய நம்பர்ஸ். அப்பனா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அப்படின்னா உங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது நீங்க ஃபிராக்ஷனா வச்சு கூட பின்னமா வச்சு கூட நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11. இந்த கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா?
Question number 11 for you. question நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, question number 12 போலாம். So x square minus 5x plus 6 equal to 0. அப்பனா என்ன வரும்? So multiply பண்ணா 6 வரணும், add பண்ணா minus 5 வரணும். அப்ப minus 3 minus 2. So coefficient எதுவுமே இல்ல, டைரக்டா x 3 எடுத்துக்கிட்டேன், இத 2 எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 3y square plus 3y minus 18. அப்ப மல்டிப்ளை பண்ணா 54 வரணும். ஸோ 9 6 54. ஸோ ஆட் பண்ணா எனக்கு பிளஸ் 3 வரணும். அப்ப இங்க மைனஸ் கொடுத்துட்டேன்னா கரெக்டா வரும். கேட்டுங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணா minus 54, ஆட் பண்ணா பிளஸ் 3. அப்ப என்ன வரும்? y ஈக்குவல் டு minus 9/3. அப்ப minus 3 அண்ட் பிளஸ் 6/3. அப்போ 2. இப்போ கம்பேர் பண்ணும்போது எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இங்க minus 3 இருக்கு, இங்க 3 2 ரெண்டும் பாசிட்டிவ் இருக்கு. அப்ப இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் பெரிய நம்பரா இருக்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க நான் 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா -3 2 இருக்கு, அப்பயும் இந்த நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கும். ஸோ 2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மைனஸ் கம்பேர் பெரிய நம்பரா இருக்கலாம், பட் 2 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப எக்ஸ் greater than or equal to y. எக்ஸ் greater than or equal to y. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ முதல்ல -3 நான் எடுத்துக்கிறேன். -3 எடுக்கும்போது ரெண்டுமே பெரிய நம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் 2 எடுத்துருக்கும் பொழுது 3 பெரிய நம்பர், 2 ஈக்குவல் நம்பர். அப்ப எக்ஸ் greater than or equal to y is your answers. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ மல்டிப்ளை பண்ணா 60 வரணும், சாரி 30 வரணும், 30 வரணும், ஆட் பண்ணா 11 வரணும். அப்ப 5 6 30 ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணா பிளஸ் 11, ஸோ -11 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 30. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5 6. ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா y ஸ்கொயர் பிளஸ் y minus 20. ஸோ மல்டிப்ளை பண்ணா -20, ஆட் பண்ணா பிளஸ் 1. அப்ப 4 5 20. ஸோ இங்க மைனஸ் கொடுத்துட்டேன்னா ஆட் பண்ணும்போது பிளஸ் 1 கிடைச்சிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது -20 கிடைச்சிரும். அப்ப ஒய்க்கான வேல்யூ பாத்தீங்கன்னா +4 -5. ஓகேவா? இப்ப கம்பேர் பண்ணும்போது முதல்ல -5 எடுத்துக்கிறேன். -5 எடுக்கும் பொழுது 5 கண்டிப்பா பெரிய நம்பர். ஓகேங்களா? இதே நான் 4 எடுத்துக்கிடும் போதும் 5 6 பெரிய நம்பர் தான். அப்ப டேரக்டா என்ன சொல்லலாம்? எக்ஸ் greater than y. எக்ஸ் greater than y. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் வேல்யூ எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் தான் பெரிய நம்பர். அப்ப எக்ஸ் தான் பெரிய நம்பர். அடுத்து 4 எடுத்து பார்த்தாலும் 5 6 தான் பெரிய நம்பர். அப்ப எக்ஸ் greater than y is your answers. ஓகே, கொஸ்டின் நம்பர் 14. இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணா -8. ஓகேங்களா? -8. ஸோ இங்க 2 காமனா எடுத்துக்கோ, நீங்க பண்ணலாம். ஓகே, -8. ஸோ ஆட் பண்ணா உங்களுக்கு 2 வரணும். ஸோ என்ன வரலாம்? 4 2 8 +2 வேணும், -8 வேணும். அப்ப இங்க நான் மைனஸ் கொடுத்தேன்னா ஆட் பண்ணும் பொழுது ஸோ +2 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணி -8 கிடைக்கும். அப்ப எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு -4/2 +2/2. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு -2 +1. ஓகேவா? நெக்ஸ்ட் y ஸ்கொயர் மைனஸ் y பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்ப என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா 4 வரணும். ஸோ அப்போ நான் ஒரு நாள் 4. ஓகேங்களா? ஆட் பண்ணா -5னா இப்படி ஆட் பண்ணீங்கன்னா -5. ஓகேவா? அப்ப y ஈக்குவல் டு +1 அண்ட் +4. இது எப்படி கம்பேர் பண்ணலாம்? -2 எடுத்து கம்பேர் பண்ணும்போது y தான் பெரிய நம்பர்ஸ், ஏன்னா அது பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ 1 எடுத்து கம்பேர் பண்ணும்பொழுது இது ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா 4 பெரிய நம்பரா இருக்கலாம். அப்ப எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு y. ஓகேங்களா? -2 எடுக்கும்போது y பெரிய நம்பர், டவுட் இல்ல. செகண்ட் 1 எடுக்கும்போது yக்கு ஈக்குவலாவும் இருக்கலாம், இல்ல y பெரிய நம்பராகவும் இருக்கலாம். அப்ப எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு y இஸ் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 15. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ என்ன பண்ணலாம்? -16 வரணும், 8 2 16. ஆனா +6 வேணும். அப்ப எதுக்கு நான் மைனஸ் கொடுத்தேன்னா ஆட் பண்ணும்பொழுது +6 மல்டிப்ளை பண்ணி -16. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -8 +2. ஓகேங்களா? ஸோ அடுத்து y. ஸோ இது என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணா 5 வரணும். ஸோ ஓரஞ்சு 5. ஓகேங்களா? ஓரஞ்சு 5. ஸோ மைனஸ் கொடுத்தேன்னா ஆட் பண்ணும்போது எனக்கு +6 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு மைனஸ் பண்ணும்பொழுது ஆட் பண்ணும்போது எனக்கு -6 கிடைக்கும். ஓகேவா? ஆட் பண்ணும்போது எனக்கு +5 கிடைக்கும். ஓகே, அப்ப இதே எப்படி எழுதலாம்னா y ஈக்குவல் டு 1 and 5. y ஈக்குவல் டு 1 and 5. இப்போ அதே தான் -8 எடுத்து கம்பேர் பண்ணும்பொழுது y தான் பெரிய நம்பர், ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஆனா 2 எடுத்து கம்பேர் பண்ணும்பொழுது 1 சின்ன நம்பர். அப்ப ஒரு கேஸ்ல 2யும் 1யும் கம்பேர் பண்ணும்பொழுது எக்ஸ் பெரிய நம்பர் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ greater than less than வந்துச்சுன்னா ரிலேஷன்ஷிப் cannot be established. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 16.
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 20யும் 56 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 20 56. முன்னாடியே சொன்னேன் நம்பர்ஸ் பெருசாக இருந்தால் ஜஸ்ட் அதை உடைச்சிருங்க. எப்படி உடைக்கலாம் இதை? 4 × 5. இது 7 8 56. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? 7 5 35, 4 8 32. இப்போ ஆட் பண்ணால் எனக்கு 67 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர்ஸ் கிடைச்சிரும். பட் -67 வேணும். அப்போ இங்கே மைனஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? ஆட் பண்ணால் -67. இப்போ எடுத்து எழுதும்பொழுது +35 / 20. ஓகேவா? அடுத்து +32 / 20. இது 7, இது 4. 7/4. 7/4 என்ன கிடைக்கும்? 1.7 சம்திங் கிடைக்கும். கரெக்டுங்களா? 7 எஸ் 30. ஆமாம் 1.7 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது 8, இது 5. இங்கே என்ன கிடைக்குன்னா 1.6 கிடைக்கும். ஓகேவா? இங்கே 56 × இதே தான். இதே நம்பர் ரிவர்ஸில் இருக்கு. ஸோ அதே போட்டுக்கலாம். 56 × 20. ஓகேங்களா? இங்கேயும் அதே 67 தான் வேணும். அப்போ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? -35யும் -32 யூஸ் பண்ணிக்கலாம். அதே 67 கான்செப்ட் தான் வேணும். ஓகேவா? பட் இங்கே என்ன கான்செப்ட்னா 35 / 56 வரணும். இங்கே 32 / 56 வரணும். ஓகேவா? இது 5 7, இது 8 7. இப்போ 5/8 கண்டிப்பாக பாயிண்ட் சம்திங்ல வரப்போகுது. அப்படி மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல்லாக பண்ண வேணாம். இங்கே என்ன வரும்? ஸோ 4 8 32, 7 8 56. அப்போ இங்கே 4/7 வரும். அப்போ இங்கேயும் கண்டிப்பாக பாயிண்ட் சம்திங் தான் வரும். இங்கே எல்லாமே 1 விட அதிகமாக இருக்கு, இங்கே 1 விட கம்மியாக இருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக x > y. அவ்வளோதான். x > y. உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் புரியுதா? என்ன பண்ணிருக்கேன்? ஜஸ்ட் வந்து நம்பர்ஸ் பெருசா இருக்கு, நம்பரை உடைச்சு எகைன் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸ்பிளிட் பண்ணி மெர்ஜ் பண்ணியிருக்கேன். 37 32 ஆட் பண்ணா -67. இங்க இருக்க நம்பர்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. என்ன இந்த 56 26 மாறி இருக்கு, அவ்வளவுதான். இங்க அது 67 தான். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் பெருசா இருக்கு கோஎஃபிஷியன்ட் வச்சு அடிக்கும்போது நான் என்ன பண்றேன்னா, எனக்கு என்ன தேவைன்னா இதுல 1 பாயிண்ட் சம்திங் இருக்கு, இல்ல 1 பாயிண்ட் சம்திங் இருக்கு. ஒரு டைம் அடங்கும். இது > 1, இங்க <1. ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ 1 விட அதிகமாக இருக்க வேல்யூ தானே பெரிய நம்பரா இருக்க முடியும். அப்போ டேட்டா என்ன சொல்றேன்? x > y ன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஃபுல்லா கொஸ்டின் ப்ரொசீட் பண்ணல. கொஸ்டின் நம்பர் 17 இங்க என்ன சொல்றாங்கன்னா x² = so 14641. அப்ப xக்கு என்ன வரும்? இதுக்கு ரூட் எடுக்கணும் நம்ம. கரெக்டா? ரூட்னா இங்க 1 இருக்கு, இங்க 1ல முடியலாம், இல்ல 9ல முடியலாம். ரூட்னா நம்பர் விட சொல்லியிருக்கேன் 146. ஸோ 12² 144 மேல இருக்கும். அப்ப 12. இப்போ எதுல இதை சூஸ் பண்ணுவீங்க? 125 நமக்கு தெரியும். 125² அப்படின்னா 25 12 13 156. கரெக்டா? அப்ப 125² 5625னா அதை விட கம்மியான நம்பர் தான் 14000 சம்திங். அப்ப 121 உங்களோட ஆன்சர்ஸ். பட் 121 எப்படி சொல்லணும்? +121 -121. ஏன்னா இங்க x² இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து அதே தான் இங்க y² y கொடுத்துருக்காங்க. yக்கு ரூட் எடுக்கணும். 641. அப்ப இங்க ரூட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் +121 அவ்வளவுதான். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. x² மேல ஸ்கொயர் வந்தா ரெண்டு சைன் வரும், பிளஸ் மைனஸ். ரூட் எடுக்கும்போது ஒரே ஒரு சைன் தான் வரும். ஓகேவா? 121. அப்போ கம்பேர் பண்ணும்பொழுது இந்த 121 இங்க கம்பேர் பண்ணும்பொழுது ஈக்குவல். ஓகேங்களா? ஈக்குவல். அதே மாதிரி இந்த 120 மைனஸ் கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தென். ஓகேங்களா? அதாவது y கிரேட்டர் தென். அப்ப மொத்தமா கம்பேர் பண்ணும்போது x < y. அப்ப x < y. புரியுங்களா? 121 இந்த 120 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல். இந்த 121 மைனஸ் கம்பேர் பண்ணும்போது y தான் பெரிய, y தான் கிரேட்டர் தென்ல வரும். ஓகேவா? அப்போ ஓவராலா என்ன அர்த்தம்? x < y is your answers. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 18 இங்க என்ன வரும்? x² - 13x + 42 = 0. அப்போ 42. ஸோ 7 6 42. ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்தனா -13 வந்துடும். ஓகேவா? அப்ப எடுத்து எழுதும்போது x = 7 6. அடுத்து y. ஸோ 1296 என்ன ரூட்ல இருக்குன்னா 4 ரூட்ஸ்ல இருக்கு. 4 ரூட் நம்ம எடுக்கணும். ஸோ என்ன வரும்? முதல்ல இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா 34 வரும்னு நினைக்கிறேன். 36 கரெக்டுங்களா? ஏன்னா 35னா 12 25 வந்துடும். அதுக்கு அடுத்த நம்பர் 36. ஸோ இது ஸ்கொயர் ரூட் எடுத்து 4 டபுள் டைம் எடுத்தேன்னா இதை இன்னும் நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா 6 × 6 வரும். அப்பனா ஒய்யோட வேல்யூ 6. உங்களுக்கு புரியுதா?
1296க்கு நீங்க என்ன பவர் எடுக்கணும்? 4 பவர் ரூட் எடுக்க சொல்றாங்க. நம்ம 2 எடுத்துறேன். 2 எடுத்தா 36. 36 ரெண்டா பிரிச்சிடலாம். 6 × 6. அப்போ y யோட வேல்யூ 6. ரெண்டையும் கம்பேர் பண்ண அப்படின்னா ஏல வச்சு கம்பேர் பண்ணேன்னா ஸோ எக்ஸ் தான் பெரிய நம்பர். எங்கன்னா ஆர் வச்சு கம்பேர் பண்ணா ஈக்குவல். அப்போ எக்ஸ் greater than ஆர் ஈக்குவல் டு ஒய். ஆப்ஷன் ஓகேங்களா? எக்ஸ் greater than ஆர் ஈக்குவல் டு ஒய். கொஸ்டின் நம்பர் 19. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஸோ 15 × 35 15 × 35 என்ன பண்ணலாம்? இதை 3 5ன்னு எழுதலாம். இதை 7 × 5ன்னு எழுதலாம். அப்போ 3 × 7 21 5 × 5 25 ஆட் பண்ணால் 46 கிடைச்சிடும். ஏன்னா மைனஸ் வேணும், இப்போ மைனஸ் போட்டுடலாம். ஓகேவா? அப்போ 21 / 15 இங்கே 25 / 15 ஃபுல்லாக பண்ண வேணாம். மேபி எங்கேயாவது ஒரு ட்ரிக் இருக்க சான்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க 14 × 4னா 56 8 7 56 -15 அப்போ மைனஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போ +8 / 4 இங்கே 7 / 4 இங்கே என்ன வரும்னா 2 இங்கே 1.7/4னா 1.7 சம்திங் வரும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இதையுமே என்ன கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இங்கே 7 இங்கே 7 இங்கே 5 கரெக்டாக 7 3 7 5. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா 1.4 இங்கே இது 5 இது 3 ஸோ இங்கே 1.6. ஓகேவா? அப்போ 1.4 1.6 பார்க்கும்போது 1.7 பெரிய நம்பர் தான். அதே மாதிரி 1.4 1.6 பார்க்கும்போது 2 பெரிய நம்பர் தான். அப்போ டேரக்டா x less than y. x less than y. Option C is your answers. ஓகேங்களா? Option C is your answers. Question number 20. ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா 27 இருக்கு, -27 இருக்கு. ஸோ 9 3 27. ஓகேங்களா? இங்க நீங்க -6 வேணும். அப்ப பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்துடலாம். மல்டிப்ளை பண்ணா -27 ஆட் பண்ணா -6 எடுத்து எழுதும்போது +9 -3. ஓகேவா? அடுத்து இங்க +15 வேணும். +15 அப்படின்னா 5 3 15. ஓகேங்களா? 5 3 15 ஆட் பண்ணா +8. அப்ப என்ன வரும்? y யோட வேல்யூ -5 -3. பார்த்தோன்னா என்ன பண்ணலாம்? 9 கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே நெகட்டிவ் நம்பர்ஸ். அப்ப கண்டிப்பா இவங்க தான் பெரிய ஆளா இருப்ப. அப்படி 9 கம்பேர் பண்ணும்பொழுது அதே மாதிரி இங்க -3 எடுத்து கம்பேர் பண்ணும்பொழுது -5 விட கண்டிப்பா பெரிய நம்பரா எக்ஸ் தான் இருக்கும். ஆனா -3 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப எக்ஸ் greater than or equal to y. எக்ஸ் greater than or equal to y. இவ்வளவுதான். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 21. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ மல்டிப்ளை பண்ணா 28 வரணுமா, ஸோ ஆட் பண்ணா +3 வரணுமா. ஸோ 7 4 28 கேட்டீங்களா? -28 வேணும். அதே மாதிரி +3 வேணும். அப்போ நான் 4க்கு மைனஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணா -28 கிடைக்கும். அண்ட் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு +3 கிடைக்கும். ஓகேவா? அப்போ எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? -7 + 4. ஓகே, அடுத்து இங்க y² - 4y -77. அப்போ 77 இருக்கு. இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 11 7 பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன -77 அதே மாதிரி -4 அப்படின்னா இதுக்கு மைனஸ் கொடுத்துட்டேன்னா ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு -4 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது -77 கிடைக்கும். அப்போ எப்படி எழுதுவீங்க? y = 11 இது -7. ஓகேங்களா? ஸோ இப்போ -7 எடுத்து கம்பேர் பண்ணும்போது இங்கே 11 பெரிய நம்பர், இந்த -7 எடுத்து கம்பேர் பண்ணும்போது இங்கே 4 பெரிய நம்பர். ரெண்டு எக்ஸ்ட்ரீமே இருக்கு, ரெண்டு கான்செப்டுமே இருக்கு. ஸோ greater than வந்திருக்கு, less than வந்திருக்கு. அப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸோ இங்கே 78 இருக்கு. ஓகே, 78. ஸோ 13 6 78. ஸோ -78 வேணும். அதே மாதிரி -7 வேணும். அப்போ இதுக்கு நான் மைனஸ் கொடுத்துட்டேன்னா மல்டிப்ளை பண்ணா -78 ஆட் பண்ணா எனக்கு -7. அப்போ x = +13 -6. ஓகேவா? அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 136. ஓகேவா? ஸோ 136 எப்படி பிரிக்கலாம்? 9 வர மாதிரி பிரிக்கணும். ஸோ 68 × 2 வரல. இதையும் நம்ம பிரிக்கலாம் 34 × 2 × 2. இதையும் நம்ம 17 × 2 × 2 × 2 பிரிக்கலாம். அப்போ 17 8 கேப் 9 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணா 136 வரும். அப்போ 17 × 8ன்னு வச்சுக்கலாமா? 17 × 8. ஓகே, ஸோ 17 8.
ஸோ எனக்கு இப்போ -136 வேணும், அதே மாதிரி +9 வேணும். அப்போனா இதுக்கு நான் மைனஸ் கொடுத்துட்டேன்னா ஆட் பண்ணும்போது எனக்கு +9 கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணும்போது -136 கிடைக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வரும்னா -17 + 8. ஆக்சுவலாக இங்கேயும் அதே தான், ப்ளஸ் மைனஸ் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள், இந்த -6 எடுத்தேன்னா இங்கே 8 தான் பெரிய நம்பர், இந்த -5 எடுத்தா இங்கே 13 தான் பெரிய நம்பர். அப்போ ரிலேஷன்ஷிப் உங்களால் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? இங்கே -6 எடுத்தனா அங்கே 8 பெரிய நம்பர், இந்த -17 எடுத்தனா இங்கே +13 பெரிய நம்பர்ஸ். அப்போ உங்களால் ரிலேஷன்ஷிப் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. ஸோ 4x - 16 = 0, 4x = 16, x = 4. ஓகேங்களா? இப்போ y வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2y² - 3y - 5 = 0. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -10 வரணும், கேட்டுங்களா? ஏன்னா இங்கே 2 இருக்கு, இங்கே -5 இருக்கு, -10 வேணும். ஆட் பண்ணா -3 வேணும். அப்போ 5 2 10 மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணா -3னா இதுக்கு நான் மைனஸ் கொடுத்துட்டேன்னா மல்டிப்ளை பண்ணா -10 வந்துடும், ஆட் பண்ணா -3 வந்துடும். அப்போ ஒய்க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/2, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஓகே, இங்க -2/2, அப்ப 2.5, இது -1. ஓகேங்களா? அப்ப பாருங்க 2.5 கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் தான் பெரிய நம்பர், 4 தான் பெரிய நம்பர். -1 கம்பேர் பண்ணும்போது 4 தான் பெரிய நம்பர். அப்ப எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு சொல்லிடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? கொஸ்டின் நம்பர் 24. ஸோ a² - 5a - 14 இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணா -14 வரணும், ஸோ ஆட் பண்ணா -5 வரணும். ஸோ 7 2 14, ஆனா -5. அப்ப பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுத்தா கரெக்டா இருக்கும். அப்ப a = +7 - 2. ஓகேங்களா? இப்போ b பாருங்க, மல்டிப்ளை பண்ணா 64 வரணும், ஆட் பண்ணா -16 வரும். 8 8 64, ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்தா மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ்ஸா மாறிடும், ஆட் பண்ணும்போது மைனஸா மாறிடும். ஓகே, அப்ப 8 எழுதும்போது a இது b. ஓகேவா? b = 8 8. ஓகேங்களா? ஸோ அப்போ 7 கம்பேர் பண்ணும்போது 8 தான் பெரிய நம்பர், -2 கம்பேர் பண்ணும்போது 8 தான் பெரிய நம்பர். அப்போ இங்கே a greater than bன்னு சொல்லிட்டு போயிடலாம், சாரி a less than bன்னு சொல்லிட்டு போகலாம், ஏன்னா b தானே பெரிய நம்பர். ஓகேவா? ஸோ 8 கம்பேர் பண்ணும்பொழுது 7 2 சின்ன நம்பர் -2, அப்போ b தான் பெரிய நம்பர். அப்போ a less than bன்னு சொல்லணும். ஓகேங்களா? இல்லைன்னா b greater than aன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் C is your answers. கொஸ்டின் நம்பர் 25. இங்க என்ன இருக்கு அப்படின்னா 20 + 20, 4 5 20, ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்தனா -9 கிடைச்சிரும். அப்ப a = 4 5. ஃபர்ஸ்டா போடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 8 7 56, அதையே ஆட் பண்ணா உங்களுக்கு 15 கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ -15. அப்ப எடுத்து எழுதும்போது எப்படி எழுதலாம்? 8/8 7/8. அப்ப a = 1, இது பாயிண்ட் சம்திங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பாயிண்ட் சம்திங்ல இருக்கு. ஓகேவா? இது 1, இங்க பாயிண்ட் சம்திங் 4 5 பார்த்தோன்னே தெரியுதுதான் பெரிய நம்பர். அப்ப a greater than b, ஓகேங்களா? ஆப்ஷன் A is your answers. கொஸ்டின் நம்பர் 26. ஸோ மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், இது b. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணா 6 வரணும். ஸோ 2 3 6, -5 வேணும், ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்துருங்க. a = 2, b = a = 2, 3. ஓகேவா? ஸோ பிக்கு பார்த்தீங்கன்னா 27 வரணும், 3 9 27. ஓகே, ரெண்டுக்கும் மைனஸ் கொடுத்துறேன். மைனஸ் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ண +27, ஆட் பண்ண -12. அப்போ வேல்யூ எடுக்கும்போது b = 3 9. இது எப்படி கம்பேர் பண்ணலாம்? இப்போ நான் a b வச்சுக்கிட்டேன், 3 வச்சு கம்பேர் பண்ணும்போது 2 விட பெரிய நம்பர் தான் b. 3 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா வரலாம். அதே மாதிரி a வச்சு கம்பேர் பண்ணும்போது 2 3 விட a பெரிய நம்பர், 9 பெரிய நம்பர் தான். அப்போ a less than or equal to b. ஓகேங்களா? அப்படி சொல்லலாம், இல்லைன்னா b greater than or equal to a ன்னு சொல்லலாம். ஆக மொத்தம் b பெரிய நம்பர். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? எந்த பக்கம் இருக்கோ அந்த மாதிரி பெரிய நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த பக்கம் b இருக்கு இல்லையா? அப்ப b பெரிய நம்பர், அதான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? 27. ஸோ 15 ஃபாஸ்டா போடலாம். 15, ஸோ 5 3 15 மைனஸ், ஸோ 8 கரெக்டா வந்துருச்சா? -8. அப்ப a = சாரி x இருக்கு, x = 5 3. ஓகே, இங்க என்ன வரும்? 10. ஸோ 5 2 10, -7, அவ்வளவுதான் b. அப்ப y = 5/2 2/2, y = 2.5 1. ஓகேங்களா? 2.5 கம்பேர் பண்ணும்போது 5 3 பெரிய நம்பர், 1 கம்பேர் பண்ணும்போது 5 3 பெரிய நம்பர். ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஸ்டின். அப்ப டைரக்டா x greater than y,
எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். இவ்வளோ செகண்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் இதுக்கு மேலே. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 28. 54 இருக்கு. எல்லாமே சிங்கிள் வேரியபிள் தான் இருக்கு, கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை. 54 அப்படின்னா 9 6 54. ஓகேவா? மைனஸ், ஏன்னா -15. அப்போ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 9 6. பி பாருங்க 132. 132 எப்படி பிரிக்கலாம்? 11 12 ஆட் பண்ண -23. அப்போ மைனஸ் கொடுத்துடலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 11 12. பார்த்தோன்னா எப்படி தெரியுது? 11 12 9 பெரிய நம்பர். அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஒய், எக்ஸ் லெஸ் தென் ஒய், இல்லைன்னா ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ். ஓகேவா? ஆக மொத்தம் ஒய் பெரிய நம்பர். இப்படி இருந்தால் ஒய் பெரிய நம்பர்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பக்கம் ஒய் பெரிய நம்பரா இருக்கு. ஓகே. 29. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x + 35. இந்த கொஸ்டினை முடிஞ்சா ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10 செகண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10 செகண்ட் 35. ஓகேவா? ஸோ 7 5 35. எக்ஸ் -7 -5. ஸோ இங்கே 20 4 5. ஸோ ஒய் ஈக்குவல் டு -4 -5. அப்போ என்ன சொல்லலாம்? -4 எடுத்தேன் அப்படின்னா இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ஒய் தான் பெரிய நம்பர். ஓகேவா? ஸோ -5 எடுக்கும் பொழுது ஈக்குவலாக இருக்கலாம். முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன் டி. அவ்வளோதான், சிம்பிள். டக்குன்னு முடிச்சு விட்டுறணும். -7 -5 -4 -5. ஸோ -4 கம்பேர் பண்ணும்போது இவங்க கம்பேர் பண்ணும்போது -4 பெரிய நம்பர். ஃபர்ஸ்ட் போட்டோம். -5 எடுத்துனா -7 -5 தான் பெரிய நம்பர். -5 -5 ஈக்குவல், அதனால ஈக்குவலும் கொடுத்துருக்கேன், லெஸ் தெனும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 30. இது உங்களுக்கான கொஸ்டின். ஓகே, மொத்தம் 2 கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸையும் முடிஞ்சா ஒரு 30 செகண்ட்ல முடிச்சிருங்க பார்க்கலாம். 30 செகண்ட்ல முடிச்சு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஸோ நான் உங்களுக்கு வெரிஃபை பண்றேன் சரியா தப்பா அப்படிங்க. ஓகேங்களா? இதோட இன்ன வரைக்கும் IBPSல கேட்ட ஸோ ஒரு டாப் 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பா அது உங்களுக்கு கிளரிக்கலுக்கும் யூஸ் ஆகும், அஸ் வெல் அஸ் POக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு 5 மார்க் வருது. ஸோ இதோட நிப்பாட்டிடாங்க. டெஃபினட்டா டெலிகிராம்ல இல்ல நம்மளோட டெலிகிராம்லயே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்டல்ஸ் இருக்கும், குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு. அதை எடுத்து ஒரு 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களால அந்த 100 கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களால 10 செகண்ட் 20 செகண்ட் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் மட்டும் தான் பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.